Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல கேரளா ஸ்டைல்ல எப்படி ரசம் வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு இடிகல் எடுத்துக்கங்க. அதுல ஒரு 7-8 சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்து நம்ம இதை இடிச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம இடிச்சு செய்யும்போது ரசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்கள் இடிச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ இடிச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்குங்க, 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்குங்க, மிளகு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதல் குறைச்சிக்குங்க. இப்போ வரமிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது மிக்சியில் சேர்த்து குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நான் குயின் சாட்டோ பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நம்ம கேரளா ஸ்டைலில் ரசம் வைக்கிறதுனால நம்ம இதை தேங்காய் எண்ணெயில் செய்யலாம். இப்போ கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது நம்ம இடித்து எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சியோட பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துருங்க. பெருங்காயத்தூள் வேணுனாலும் இதுலேயே நல்லா சேர்த்து எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம். நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். இல்லைன்னா இஞ்சியோட வாசனை நமக்கு ஃப்ளேவராக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம தக்காளியும் அதனோட எசன்ஸ் எல்லாம் இறங்குற அளவுக்கு நம்ம இதை நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச மல்லி, மிளகு, வரமிளகாய் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வதக்கி எடுக்கும்போது ரசம் 2 நாள் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது. அதனோட ஒரிஜினல் வாசனையோட நல்லா ஒரு டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வதக்கி செஞ்சு பாருங்கள். 2 நாளைக்கு ஆனாலும் கெட்டு போகாது. பாருங்க இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம். இப்போ பாருங்க இதில் புளியை நல்லா கரைச்சிட்டு அது தூசு எதுவும் இல்லாத மாதிரி நம்ம வடித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்குங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்க இதில் நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா நுர வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சட்டிக்கு இதை மாற்றிடலாம். பாருங்கள் சூப்பராக நமக்கு கமகமன்னு வாசனையோட நல்லா ரசம் ரெடி ஆயிருச்சு. இது 2 நாள் ஆனாலும் மஞ்சட்டியில் ஊற்றி வைக்கும்போது 2 நாள் ஆனாலும் நமக்கு கெட்டு போகும். அதனோட வாசனையோட நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.